நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். ரேடியோவோட ஸ்டூடியோக்கு இன்னைக்கு வந்திருக்கிற விருந்தினர் முதல் இடம் படத்தோட இயக்குனர் குமரன் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஒரு படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இப்படி எல்லா கிராஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய இயக்குனர்கள் இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த முதல் இடம் படத்தை ஃபுல்லாக நம்ம கதையிலேருந்து வசனம்லேருந்து எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விதை விழுந்திருக்கும்ல. ஒரு இயக்குனருக்கு முதல் படம் பண்ணும்போது பவுண்டட் ஸ்கிரிப்ட் 3 இருக்கும். ஸோ முதலிடம் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது? முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக சினிமாவில் ஜெயிச்சவங்கள தான் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. இது முதல் தரம் ஒரு சினிமாவில் முதல் படம் கொடுத்த ஒரு ஆளை கூப்பிட்ருக்கீங்க. பவுண்டட் அப்படிங்கிறது இப்போ தான் கரண்ட்டில் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்குள்ளே தான் அது இருக்குது. பவுண்டடுங்கிறது முழுசாக ஒரு தயாரிப்பாளர் கேட்குறாரு. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கதையாக உருவாக்கிடுவாங்க. கதையை உருவாக்கி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அதை லைன் அப் பண்ணி உட்காந்து டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். கதை விவாதம்னு சொல்லி ஒன்று நடக்கும். எல்லா தரப்பான குணநலங்களும் இருக்கிற ஆட்கள் உட்காந்து அந்த கதையை பேசுவாங்க, எல்லா கேட்டகரியிலையும். அப்போ ஆடியன்ஸாகவே நாளைக்கு படம் பார்க்க போகிற அத்தனை பேருடைய பிரதிநிதியாக அந்த விவாதத்தில் கலந்துக்குவாங்க. அதனால தான் அன்றைக்கி 100 படங்கள் ரிலீஸ் ஆனால் 90 படங்கள் வெற்றி பெற்றுச்சு. இன்றைக்கி 100 படம் ரிலீஸ் ஆகுது, 2 படம் தான் ஜெயிக்குது. சமீபத்தில் ஒரு 3 வருஷத்தில் ஒரு 2 படம் 3 படம் தான் மிகப்பெரிய வெற்றி. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கதை விவாதமே கிடையாது. ஒரு லைன் சொல்லி அந்த லைன் தயாரிப்பாளருக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் அது கதை விவாதத்துக்கு உட்பட்டு நிறைய பேருடைய பங்களிப்போடு ஒரு திரைக்கதை உருவாகும். அந்த மாதிரியான வேலை செஞ்ச கடைசி தலைமுறை நான் நினைக்கிறேன் என் படம் நடந்த டைமில். அந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து சினிமாவுக்கு வரும்பொழுது இப்படி ஒரு படம் பண்ணுவோம், அப்படி ஒரு படம் பண்ணுவோம், 1000 கதைகளோடு வருவோம். நம்ம இப்படி ஒரு 10-20 கதைகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். சினிமாவில் உதவி இயக்குனராக சேர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லை, இது வேற ஒரு இடமா இருக்குது, அப்போ நம்ம வேற ஒரு கதையை பண்ணுவோன்னு எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு வேற ஒன்று நம்ம தயார் பண்ணுவோம். அப்படி நான் பணி செஞ்ச இயக்குனர் பூபதி பாண்டியன், சுந்தர் சி, சுராஜ் இவங்கள்ட்ட எல்லாம் நான் வந்தது ஒரு காமெடி இயக்குனர்கள். அவங்க நகைச்சுவையை பிரதானமாக வச்சு படம் பண்ண இயக்குனர்கள். எனக்கு புத்தகங்கள் கொஞ்சம் படிக்கிற பழக்கம் உண்டுங்கிறதுனால உள்ளே போய் கொஞ்சம் உண்மை சம்பவங்களும் உள்ளே இருக்கணும், ஒரு யதார்த்தம் உள்ளே இருக்கணும்னு நான் நினப்பேன். அப்படி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு படம் பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நாட்டு ஒன்று கிடைக்கிது. அதை உட்காந்து டெவலப் பண்ணி ஒரு கதையாக ஒன்று கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் அன்றைக்கி என்னோட பயணம் செஞ்சவங்க இன்றைக்கி பெரிய இயக்குனர்களாக இருக்காங்க. என்னுடைய நண்பர்களாக இருந்து உதவியாளராக இருந்தவர் முத்தையான்னு சொல்லி இப்போ விருமன் பண்ணியிருக்காரு. திண்டுக்கல் சாரதிங்கிற படத்தில் கடைசி உதவி இயக்குனர் இருந்தவர் தான் மாரி செல்வராஜ். சினிமா பல மாயாஜாலங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும். அவங்களுடைய உழைப்பு அது. மாரி செல்வராஜனுடைய மிக பிரமாதமான உழைப்பு அவரை கொண்ட பெரிய உயரத்துக்கு வச்சுருக்கு. அப்படி கண்கூட நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்படியான ஆட்களோட ட்ராவல் ஆகி ஒரு கதையை ரெடி பண்ணி முடித்து தயாரிப்பாளர் தேடும்போது நான் கதை சொல்ல ஆரம்பித்த முதல் 3 தயாரிப்பாளர்களுமே பெரிய தயாரிப்பாளர்கள் தான். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சாருக்கு போய் கதை சொல்லி ஓகே ஆகுது. ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பேசுகிறாங்க. கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஹீரோ யாருன்னு முடிவு பண்ணி வைங்க, நான் வெளிநாடு போகிறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆனாலும் சினிமா என்னை அங்கே அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டவருடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா, ஒருத்தரே நம்பக்கூடாது சார் வர்றதுக்குள்ளே வேறு இடங்கள்லேயும் நீங்கள் கதை சொல்லுங்கள், நான் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு வேறு இடமும் சொல்கிறேன். அப்போ இங்கே கதை நல்லா இருக்குன்னு சொன்னதை வச்சு இன்னொரு தயாரிப்பாளர்கிட்டையும் ஓகே ஆகுது. இப்படி நான் சொல்லிட்டு நான் சந்தித்த 3வது தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் ஐயா. அது ஒரு பெருநிகழ்வு. நான் அவர்கிட்ட நெருங்கி போனது ஒரு 3 மணி நேரம் கதை சொல்கிறேன். கதை சொல்கிறதுக்கு உட்கார்ந்து கதை சொல்ல இடம் இல்லை. அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மனைவிக்கு அவரை அலைபேசியில் பேசுகிறாரு. இப்போ தான் பவர் கட் ஆகிடுச்சின்னு அவங்க சொல்கிறாங்க. எங்கே போகலாம் அப்படின்னா அவர் என்ன கேட்குறாரு, வடபழனிகிட்ட நிற்கிறோம். நான் டக்குன்னு சொல்கிறேன், வள்ளுவர் கோட்டம் போயிடலாமாண்ணே அப்படின்னு அவரை கேட்குறேன். அப்போ தான் அவர் எனக்கு அறிமுகமாகிறாரு. அவர் தான் ஏவிஎம் சரவணன் சாருடைய மக்கள் தொடர்பாளராக இருக்கிற பெருதுளசி பழனிவேல். அவங்க தான் நல்ல ஒரு கதை அறிவு உள்ள ஒருத்தங்க. நிறைய வெற்றி படங்களுக்கு பின்னணியில் அவர் இருந்திருக்கார். ஏவிஎம் நிறுவனத்துடைய கதை தெருவில் முக்கியமான ஒரு ஆள். அந்த பிளாட்ஃபார்மில் வச்சு கதை சொல்கிறேன். கதை அவருக்கு பிடிச்சிருது. அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க சார் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நான் வர சொல்கிறாரு. ஒருத்தர்கிட்ட போகிறோம், அடுத்த ஒருத்தர் கேட்குறாரு, அவருக்கும் பிடிச்சிருது. நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கிறாங்க. 3வது நாள் எனக்கு கால் பண்ணுறாங்க, எங்கே வர அப்படின்னு கேட்குறேன். ஏவிஎம் உள்ளர வந்துருங்க சார் அப்படிங்கிறாங்க. அங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல யாரோ ஒரு தயாரிப்பாளர், சின்ன தயாரிப்பாளர் கதை கேட்க போகிறாரு அப்படின்னு நினச்சி நான் அங்கே போகிறேன். சரன்னு ஒரு அறைக்குள்ளே அழைச்சிட்டு போய் வெயிட் பண்ணி ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் சினிமாவோட கடவுள் மாதிரி சரவணன் ஐயா கை கட்டி உட்காந்துருக்காங்க. பரந்த ஹால் அது.
ஒரு 50 பேர் உட்காரலாம், அப்படி ஒரு ரூம், ஐயாவோட ரூமு. ம். அப்படி முதலாளி எதிரில் உட்காந்துருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு நடுங்கிடுச்சு. நான் மைண்ட் செட் ஆகலை, இங்கே தான் வந்திருக்கோன்னு. என்னடா இங்கே உட்கார வச்சுட்டாங்களேன்ட்டு அவர் சார் வந்து என்ன காலிலேருந்து தலை வரையும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் என்ன ஊடுருவி பார்க்குறார். பார்த்துட்டு எவ்வளோ நேரம் கதை சொல்லுவீங்க அப்படின்னு என்னை கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ஐயா உங்களுடைய நேரத்தை பொறுத்து நான் 3 மணி நேரம் கதை சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்ல சொன்னாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்னேன். 3 மணி நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு ஒன்லைன் பேப்பர் கூட கையில் கிடையாது. பேசின பதிவு பண்ண எல்லா கதைகளும் மண்டையில் இருக்குது. 3 மணி நேரம் அவருக்கு நான் வந்து நேரேட் பண்ணுறேன். எல்லா கேரக்டரோடைய நடித்து காமிச்சு உட்கார்ந்த இடத்துலையே அவருக்கு நான் வந்து வசனத்தோடு சொல்கிறேன். சொன்னோன்னே அவர் வந்து இந்த வருஷத்தில் அவர் கதை கேட்டது புதுசு. அவங்களுக்கு கதை சொன்ன விதம் வேறு ஒரு விதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஷார்ட் ஆர்டரில் ஒரு மேக்கிங் ஆர்டரில் நம்ம ஒரு கதை சொல்லும்போது அவர் வியந்து போகிறாரு. நான் ரொம்ப நல்லா இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்தோடனே நான் வந்து பிஆர்ஓ அவங்கள பார்த்து, இங்கெல்லாம் படம் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே, வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இந்த இடத்துல ஐயா முன்னாடி 3 மணி நேரம் அவர் என் முகத்தை பார்த்து உட்கார்ந்ததே நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரும் பாக்கியம். இது ஒன்று போதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் வேறு இடத்துல கதை சொல்ல போயிட்டேன். போய் உட்காந்துருக்கேன். அடுத்த நாள் ஃபோன் வருது, கிளம்பி வாங்க சார். இன்றைக்கி எது கூப்பிட்றாங்கன்னு தெரியலன்ட்டு போகிறேன். ஒரு 20-25 பேர் அந்த உட்காந்துருக்காங்க. அதில் முக்கியமாக எஸ்பி முத்துராமன் சார், மாபெரும் இயக்குனர், அவர் உட்காந்துருக்காரு. சாருடைய நண்பர்கள் ஒரு ஏஜ் குரூப்பில் கேட்டகரி வாய்ஸாக எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நான் அப்படியே பார்க்குறேன். அப்போ சரவண ஐயா சொன்னாங்க, என்கிட்ட எப்படி கதை சொன்னீங்களோ அதே மாதிரி இவங்க எல்லார்ட்டையும் அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அப்படியே சேரை திருப்பி போட்டு உட்காந்து ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். முத்துராம் ஐயா வந்து ஒரு நோட்டு பேனா எடுத்துட்டாங்க கரெக்ஷன்லாம் எழுதுறதுக்கு. 3 மணி நேரம் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய நோட்டில் ஒரு கரெக்ஷனுமே இல்லை. என்ன முத்துராமன் எப்படி இருக்குது அப்படின்னு முத்துராம் சாரை பார்த்து சார் கேட்டாங்க. சார் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது சார், கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஆனால் ஒரு ரவுடியை பற்றி ஒரு கதையாக இருக்கே, அது நம்ம பண்ணுறது கரெக்டாக, அது மட்டும்தான் எனக்கு அப்படின்னாரு. நல்லவனுக்கு நல்லவன் என்ன படம், ஜெமினி என்ன, அதுதான் ஒரு வேறு வருஷனில் சொல்கிறாரு. சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் வெளியில் இருந்தேன். 10வது நிமிஷம் உள்ளே கூப்பிட்டு, இந்த படம் நம்ம தான் பண்ணுறோம், நீங்கள் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையும் அந்த நேரமும் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பொன்னான நேரம் சார். இதுதான் நான் முதலிடம் எனக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு இது. நான் வந்து படம் செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு 45 நாட்களுக்குள்ளே தயார் பண்ண கதை தான் அந்த கதை. சூப்பர் சார். ஒரு படம் ஸ்கிரிப்டில் எழுதிட்டோம், ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாங்க, கலை நிலவரம் அந்த ஷூட்டுக்கு போகும்போது தான் இங்கே பாசிபிலிட்டிஸ் என்ன, ஆர்டிஸ்ட் அவைலபிலிட்டி என்ன, இவங்களோட டேட் என்ன, இந்த இடத்துல எவ்வளோ நாள் ஷூட் எடுக்கலான்னு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே சவாலாக இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு சவாலான விஷயங்கள்லாம் என்னவா இருந்தது? இல்லை சார், எனக்கு வந்து அப்படி சவாலாக எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப லேட்டாக தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றேன். நான் வந்த ஒரு 6வது வருஷம் டைரக்டர் ஆகிட்டேன் சார். எனக்கு இதில் வந்து பெரிய சவாலாக எதுவுமே இல்லை. கதையாக நான் சொல்லும்போது எந்த நடிகர்களும் கதைக்குள்ளே நான் வந்து மைண்டில் இவங்கெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பொல்லாதவன் கிஷோர் வந்து அந்த கருப்பு பாலுங்கிற கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், மாமாங்கிற கேரக்டர் வந்து மயில்சாமி பண்ணால் நல்லாயிருக்கும், சிங்கப்பூராங்கிற கேரக்டர் அப்புக்குட்டி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி நான் கதை உருவாக்கும் போது நடிகர்களை உருவாக்கிட்டேன். ஹீரோவாக வந்து யார் பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் விதார்த்துக்கு நான் மைனா ரிலீஸ்க்கு முன்னாடி நான் கதை சொல்லியிருந்தேன். அப்புறம் மைனாவுக்கு அப்புறம் வந்து அவர் அந்த நிறுவனத்தில் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. மைனா வெற்றிக்காக அவங்க உள்ளே அவரை கூப்பிடல, நான் வந்து கடுமையாக போராடி அவரை உள்ளே அழைச்சிட்டு போனேன். அப்படி நம்ம வந்து உருவாக்குற நடிகர்கள் படம் பண்ணும்போது நமக்கு கிடைப்பாங்களான்னா அதுதான் சவால், கிடைக்க மாட்டாங்க. இப்போ நான் கிஷோரை உருவாக்கிட்டேன். கிஷோர் அன்றைக்கி மிகப்பெரிய நடிகர், இன்றைக்கும் பெரிய நடிகர் அவர், இப்போ இருக்கிற ஜெயிலர் வரையுமே பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அவங்க கிடப்பாங்களான்னா அவங்க டேட் அவைலபிள், சம்பளம், இந்த கதை பிடிக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படி ஒரு தொடர்பில் நான் வந்து கிஷோர் சாருக்கு கால் பண்ணி இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரவணன் சார் வந்து கேட்ட முதல் வார்த்தை, நீங்கள் சொன்ன இத்தனை நடிகர்களும் இதுக்குள்ளே இருக்கணும், ஒருத்தர் கூட மாறக்கூடாது பார்த்துங்க அப்படின்ட்டார். எனக்கு அதுதான் சவாலாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவர் கிஷோர் சாருக்கு கால் பண்ணி ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்போ ஒரு ஷூட்டில் இருக்கேன் சார், நைட்டு உங்களை கூப்பிடலாமான்னு, எந்த டைம் வேணாலும் கூப்பிடுங்க சார். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் முதல்ல ஃபோனில் கதை கேட்பேன், எனக்கு நீங்கள் ஃபோனில் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருந்தா தான் சார் நான் நேராக கூப்பிட்டு கேட்பேன், அப்புறம் தான் சார் நான் படத்தை ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். சரி சார், ஒரு நாள் 2 மணிக்கு அடித்தார் நைட்டு. சார் சாரி சார் தூங்கிட்டீங்களா, பேசலாமான்னாரு. பிரச்சனை இல்லை சார், உங்கள் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் சொல்லுங்கன்னா, ஃபோன்லேயே 3/4 மணி நேரம் அவருடைய கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது சார், நீங்கள் நாளைக்கே கிளம்பி பெங்களூர் வந்துருங்கன்ட்டார். அப்புறம் அடுத்த நாள் பெங்களூர் போய் அவரே ஒரு ஹோட்டல் ரூம் போட்டிருந்தாங்க. அப்புறம் பேசி கதை முழு ஸ்கிரிப்டும் கேட்டார். முழு கதையும் கேட்டு முடிச்சு, ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இளவரசன் முழு கதையும் கேட்டார், கேட்டு முடிச்சுட்டு பண்ணுறேன்னாரு. அப்புக்குட்டி, இப்படி நான் யாரெல்லாம் நினச்சனோ அத்தனை பேரும் இந்த படத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இதுதான் சவாலாக இருக்குன்னு நினச்சேன்.
அது இல்லை. எனக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க அத்தனை பேருமே கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இதில் வந்து மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த படம் ஆரம்பித்து ஒரு 8 நாள் 9வது நாள் முதல்ல ஒரு 2 நாள் டாக்கி போர்ஷன் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு சாங் எடுக்கிறோம். அந்த சாங் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு 3 நாள் டாக்கி போர்ஷன் முடிஞ்சு அப்புறம் ஒரு மாண்டேஜஸ் சாங் மாதிரி ஒன்று, அது மன்னார்குடியில் வந்து ஒரு கோயில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிட் நைட்டு 2 மணி 3 மணி இருக்கும். ஹீரோவுக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஐயோ. ஒரு ஜம்ப் ஏரில் ஒரு ஜம்ப் பண்ணி கீழே லேண்ட் ஆகணும். ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆகி அவருக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு. முட்டிக்காலுக்கு கீழே வந்து அப்படி எலும்பே வந்து 2 உடஞ்சிருச்சு. எல்லாரும் பதறி போகிறோம். போய் தூக்குனா விதார்த்து சொல்கிறாரு, எனக்கு கால் உடஞ்சிருச்சு, யாரும் கிட்ட வராதிங்கிறாரு. கால் தொங்குது. அப்போ 2 பேர் வர்றாங்க வேடிக்கை பார்த்தவங்க, காலை பிடிக்க வர்றாங்க. விதார்த்து அவங்கள திட்டுறாரு, தொடாத அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் நான் ஆர்த்தோ டாக்டர் அப்படிங்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஒரு காலை பிடிச்சி பார்த்துட்டு கால் உடஞ்சிருச்சு சார்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஸ்கிரிப்ட் பேடை 2 உடைச்சி மேலையும் கீழையும் வச்சு ஒரு துணி வச்சு கட்டி அவரோட கிளினிக் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலை சரி பண்ணி அதுக்குள்ளேயும் நான் அப்புறம் முதலாளிக்கு சரவணன் சாருக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க உடனே ஆம்புலன்ஸ் பிடிச்சி சென்னைக்கு அனுப்பிடுங்க, அங்கே யாரும் இது பண்ண வேண்டாம், நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆருக்கு கால் உடைஞ்ச டைமில் எம்ஜிஆருக்கு ஆப்ரேஷன் பண்ணவர் டாக்டர் வந்து மயில்வாகனன் நடராஜன் சொல்லி ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவருடைய சன்னு அவங்க தான் வந்து விதார்த்துக்கு வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள பிளேட் வச்சாங்க. அப்போ சார் சொன்ன வார்த்தை, அவர் ஹீரோ சார் என் படத்தில் வேட்டி கட்டி நடிக்கிறாரு, நாளைக்கு வந்து அவர் வேஷ்டியை மடித்து கட்டும்போது காலில் எந்த தழும்பும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னாங்க. அதனால் உள்ள ட்ரில் பண்ணி உள்ள ஒரு ராடு வச்சு, இன்றைக்கும் நீங்கள் விதார்த்து காலை பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கான எந்த தழும்பும் இருக்காது, ஒரு கீறல் கூட இருக்காது. அப்படி ரெடி பண்ணாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கால் பண்ணி சொல்கிறேன், அனுப்பிச்சிருங்கன்ட்டார். யூனிட் பேக்கப் பண்ணி வந்துருங்கன்ட்டார். எனக்கு என்ன அமைஞ்சதுன்னா சார் 175வது படம். அவங்க நினச்சிருந்தா அந்த 175வது படம் சிக்னேச்சர் ஃபிலிமு, ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க கையில் இருக்காங்க, தமிழ் சினிமாவில் யாரை கேட்டாலும் டேட்டு தரலாம், அப்படி ஒரு படத்தை அவங்க எடுத்துருக்க முடியும். அவங்க கிட்டத்தட்ட 50-60 கதைகள் கேட்டு என்னுடைய கதையை அவங்க வந்து செலக்ட் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. அப்போ அதுவே பெரிய பேச்சாகவும் பெரிய விவாதமாக இருந்துக்கிட்டு இருக்க காலகட்டம். ஒரு புது இயக்குனர் அறிமுகப்படுத்துகிறாங்க நீண்ட நெடுங்காலத்துக்கு அப்புறம். அது ஒரு பெரிய விவாதமாகுது. அன்றைக்கி சினிமாவில் பெரிய டாக்காக நான் தான் இருக்கேன். குமரன் அப்படிங்கிற யார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ கால் ஒடிஞ்சு போய் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த படம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சென்டிமெண்ட்டாகவும் தூக்கி ஓரமாக போட்டு அவங்க வேறு ஒரு ஏன்னா ஹீரோ வந்து 1 இயர் ஆகும், 6 மாதத்துலேருந்து 1 இயர் ஆகும் நடக்க முடியாத ஒரு கதாநாயகனை வச்சுட்டு எப்படி படம் எடுக்க முடியும்? அப்போ அதுக்காக நிறுவனம் காத்திருக்க முடியாது, இன்னொரு படத்தை ஆரம்பித்து போயிருப்பாங்க. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு ஒரு நாள் முழுக்க ரூமில் உட்காடுறேன், பேக்கப் பண்ணி வந்துருங்கன்ட்டார். யூனிட்டை பூரா அனுப்பிச்சி விட்டு, நல்ல வேலை நைட் எஃபெக்ட் ஷூட்டு, மறுநாள் பிரேக்கு, டே முழுக்க திரும்ப நைட் எஃபெக்ட் தான். ஸோ அன்றைக்கி பூரா பிரேக் விட்டோம். அப்படியே யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை அந்த படம் வந்து எந்த வகையிலும் நின்றக்கூடாது, ஓடுது வரல அடுத்த பிரச்சனை, படத்தை நம்ம வெளில கொண்டு வந்தோம். அப்போ என்ன பண்ணலாம்? ஹீரோ இல்லாத போர்ஷன் அதெல்லாம் நம்ம வந்து முதல்ல எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்னங்கிறத முடிவு பண்ணலான்னு சொல்லி ஹீரோ இல்லாத போர்ஷன்ஸ், கிஷோர் சாருடைய போர்ஷன்ஸ் அப்படி ஒரு 15 நாள் ஷூட் பண்ணலாம். அப்படியான விஷயங்கள் என்கிட்ட இருந்தது. அதெல்லாம் ஷெடியூலில் ரெடி பண்ணி அன்னைக்கே சாருக்கு நான் கால் பண்ணி, சார் பேக்கப் பண்ண வேணாம் சார், ஒரு 15 நாள் படப்பிடிப்பு நடத்திடுறேன் அப்படின்னு. இல்லை ஹீரோ இல்லாமல் எப்படி எடுப்பீங்கன்னா, இல்லை ஹீரோ இல்லாமல் நமக்கு நிறைய போர்ஷன் இருக்குது சார், தனியாகவே கிஷோரோட போர்ஷனு பெரிய போர்ஷன் சார், அப்படி இருந்தாலும் ஹீரோ இல்லாமல் தான் எடுக்க போகிறோம் சார், அது எடுத்தான் ஆகணும். சரி ரைட்டு, அப்போ 15 நாள் ஒர்க் இருக்கானா? ஆமாம் சார் இருக்குது சார் அப்படின்னு ஷெடியூல் காப்பி அனுப்பிச்சி விட்டேன். ரைட் பண்ணிடுங்க அப்படின்ட்டார். அந்த 15 நாள் நாங்கள் படப்பிடிப்பை முடிச்சுட்டு பிரேக் விட்டு அதுக்கப்புறம் வர்றோம். எடுத்த வரையும் சார் போட்டு பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கார். போய் சந்திக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சார் 6 மாதம் ஆகுன்னு சொல்கிறாங்க சார், 8 மாதம் ஆகும், 1 இயர் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்புறம் டாக்டரை பார்க்கலாமான்னு கேட்டு நான் டாக்டரை போய் பர்சனலாக பார்க்குறேன். அப்போது சார் நான் இன்னும் ஹீரோ வந்து இன்னும் ஒரு ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு, 4 சாங் இருக்குது, இன்னும் ஆடணும், ஓடணும், நிறைய இருக்குது சார், எப்படி சார் இவரால் எந்திரிச்சு நிற்க முடியுமா, ஓட முடியுமான்னு. தம்பி, அவர் ஓடுறதுக்கு 1 வருஷம் ஆகும், எந்திரிச்சு நிற்கிறதுக்கு 8 மாதம் ஆகும். 5 நிமிஷம் நின்னா கால் வீங்கிரும், அந்த 5 நிமிஷம் வரையும் நிற்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை இன்னொரு 3 மாதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே என்னாருன்னா கால் வீங்கிரும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னார். சரி சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாரை வந்து பார்க்குறேன். எடிட் பண்ணி எல்லாம் காமிச்சிட்டோம், ஒரு பயங்கர ஹாப்பி. அப்போ சார் சொன்னாங்க, ஹீரோ 1 இயர் ஆகுமே, என்ன பண்ண போகிறீங்கன்னா. இல்லை சார், ஹீரோ கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி எப்போன்னு கேட்டேன். ஒரு 3 மாதம் சொல்லியிருக்காங்க சார், அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம் சார், எப்படி பண்ண முடியும், அதை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். 60 நாள் 70 நாள் நெருங்கும்போது ஹீரோ அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ எந்திரிச்சு நிற்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் நிற்கலாம், அதுக்கப்புறம் வீங்கிடும், உட்காரணும். இப்போ இந்த 60 நாள் நான் என்ன பண்ணேன்னா சார், ஹீரோ மாதிரியே ஒரு டூப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை தேட ஆரம்பித்தோம். அப்படி நிறைய பேரை பார்த்து அதில் ஒரு 50-60 பேரை பார்த்ததுக்கப்புறம் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார், சாலமன் சொல்லி. அதுக்கப்புறம் என்கிட்ட நெடிய நண்பராக இருந்து சமீபத்தில் தவறிட்டார்.
அந்த பையன் வந்து அப்படியே பொருந்தி போனார். ஒரு ப்ரொஃபைலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து விதார்த்த மாதிரியே இருப்பார். அப்படி ஒருத்தரை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி இது கம்பெனிக்கும் தெரியாது, ஹீரோவுக்கும் தெரியாது. ரெடி பண்ணி காஸ்டியூமரை கூப்பிட்டு எல்லா காஸ்டியூம் டபுளாக எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு ஒரு நாள் சார்ட்டை டிக்ளேர் பண்ணேன், சார் நம்ம ஷூட்டிங் நாங்கள் போயிடுறோம் சார், ஹீரோ வச்சு முடிச்சிடலாம் சார், டிலே பண்ண வேணாம் அப்படின்னு. இல்லை அவனா எந்திரிச்சு நிற்க முடியல சார், 5 நிமிஷம் நின்னா போதுங்கிறாங்க, அதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு அவர் சமாதானப்படுத்தி படப்பிடிப்பு கிளம்பிட்டோம். படப்பிடிப்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே தெரியும் நம்மளை மாதிரியே ஒருத்தன் சேர் போட்டு உட்காந்துருக்கானே அதே காஸ்டியூமில். யாரான்னா ஃபைட் எடுத்துக்கிட்டு இருப்போம், சாலமன் ஃபைட் பண்ணிட்டு வருவான், ஹீரோவை நாங்கள் சேரில் தூக்கிட்டு போவோம், ஒன்றை உட்கார வச்சு அந்த க்ளோஸ்அப் மட்டும் எடுப்போம். அங்கே ஸ்பாட்டில் ஆட்டோகிராஃப் வந்து சாலமன்ட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. முதல் படமே ஒரு இயக்குனருக்கு வந்து இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது சார், அது எனக்கு அமைஞ்சுது. அதை நான் எப்படி என்னால் சரி பண்ணிக்க முடிஞ்சுதுன்னா, நான் வேலை செஞ்ச என்னுடைய குருநாதர்கள், முக்கியமாக சுந்தர்சி சார், எந்த சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு வித்தக்கார் அவர். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயமும் இதெல்லாம் தான் ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்தை என்னால் ஒரு டூ போட்டு எடுத்துட முடியும் அப்படின்னு. அதில் என்னென்னா, இப்போ நம்ம தலைநகரம் படம் பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து முதன்மை இணை இயக்குனராக இருந்தேன். அதில் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். என்னடா கால் கட கடன்னு ஆடுதுன்னு கேட்பார் பிரகாஷ்ராஜ். அந்த கால் வந்து வடிவேல் அண்ணன் கால் கிடையாது, அந்த படத்துடைய இணை இயக்குனர் அந்த பாலன் சாருடைய கால். பிரகாஷ்ராஜ் சார் பேசுகிற அந்த லொக்கேஷன் வந்து ஒரு இடம், வடிவேல் அண்ணன் பேசுனது வேற ஒரு இடம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட படப்பிடிப்புங்கிறது 20 நாள் கேப். வடிவேல் அண்ணன் மட்டும் வச்சு எடுத்துட்டோம். தனியாக பிரகாஷ்ராஜ் சாரை வந்து அவரோட டேட்டு கிடைக்கும் போது அது வேற ஒரு லொக்கேஷனில் எடுத்தோம். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த விஷயந்தான் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கலாம் படப்பிடிப்பில். ஒரு ஆர்டிஸ்ட் வரலனா கூட இருக்கிற மாதிரி எடுத்துட முடியும் நம்மளால், அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. அதனால் முதல் படத்தில் அப்படி ஒரு சவாலை பெரிய தைரியமாக இருந்து பண்ணதுக்கு நம்மளுடைய குருநாதர்கள் தான் காரணம். சூப்பர் சார். சார், படத்தோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து எடிட் பண்ணி எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய சேனல்ஸ் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி பேசி இது பண்ணுறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட் தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ சார் நான் படப்பிடிப்பு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இந்த படத்தை நம்ம கை மாற்றுறோம், அதனால் நீங்கள் நல்லாவே எடுங்க, நல்லா கிராண்டாகவே எடுங்க, பட்ஜெட்லாம் ஒன்று இது பண்ணிக்க வேணான்னு சார் எனக்கு சொன்னாங்க. இந்த ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வேறு ஒரு சூழ்நிலையில் அந்த நிறுவனம் அதை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த நிறுவனம் வாங்கின நிறைய படங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. அதில் நம்ம படமும் ரிட்டர்னுங்கிற சூழ்நிலை வந்தது. அப்போ நம்ம நிறுவனமே ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கிடுச்சு. அப்போ ஒரு பிளானிங் இல்லாமல் போச்சு, எந்த டேட்டில் பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறப்போ ஒரு அவசரமான சூழ்நிலை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அதை தாண்டி நம்ம வரணும், தேட்டர் கிடைக்காது. இப்படி ஒரு குழப்பத்தில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். நல்ல டாக். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் விளம்பரங்கள் வந்து அன்றைக்கி இல்லை, அப்போ தான் வரப்போகுது. என் படம் முடிகிற டைமில் தான் இந்த டிஜிட்டல் வந்து பெரிய விளம்பரமாக மாறுது. அன்றைக்கி நம்ம விளம்பரங்கிறது டிவியும் பேப்பர் ஆடு மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் அது மாறுது. அந்த சூழ்நிலையில் கரெக்டாக பெரிய விளம்பரம் இல்லாத சூழ்நிலை படம் வந்து சென்னையில் வந்து 2 வாரம் போச்சு. திருச்சி தஞ்சாவூர்லாம் 4 வார படமாக இருந்தது. சின்ன பட்ஜெட்டுங்கிறதுனால நிறுவனத்துக்கு பெரிய இழப்பு இல்லை. அவங்க வந்து பிரேக் ஈவன் தான், அவங்களுக்கு வந்து போட்ட காசு வந்தது. அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் அவங்க ரெகுலராக எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அதை வியாபாரமாக பண்ணி நஷ்டம் இல்லாத ஒரு படமாக தான் அது இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆயிருக்கணும், நம்ம எதிர்பார்த்த ஒரு வெற்றி அமையாமல் போணுச்சு. அது மெயின் காரணம் ஹீரோவுக்கு கால் ஒடிஞ்சதும் ஒரு காரணம், சின்ன சின்ன காம்ப்ரமைஸு. ரிலீஸ் ஆகிற நேரம் வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரியான சூழ்நிலை என் படம் ரிலீஸ் ஆனதுனால நான் பெருசாக வெளிச்சத்துக்கு வர முடியாமல் போயிட்டேன். இல்லை, அதனால நான் சோர்ந்து போகலை. ஏன்னா வந்து எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனால் போதுங்கிற மனநிலைக்கு நான் வந்து படப்பிடிப்பிலே தயாராகிட்டேன். ஆரம்பத்தில் நம்ம கமிட் ஆனப்போ இது மாபெரும் வெற்றி நோக்கி போகணும்னு உழைப்பை தாண்டி இது ரிலீஸ் ஆயிடணும் எப்படியாவது அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு என்னை காலம் கொண்டு வந்து நிறுத்தினுச்சு இல்லையா. அப்போ ரிலீஸ் ஆகிட்டா போதுங்கிற கண்டிஷன் தான். அது ரிலீஸ் ஆனதே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். சில சேலஞ்சஸை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட மன வலிமை, போர்க்குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொல்லும்போது. நீங்கள் இணைந்து பணியாற்றிய இயக்குனர்கள்லாம் சொல்ல முடியுமா, இவங்ககிட்டலாம் நான் பணியாற்றும் போது இந்தந்த விஷயங்கள் எனக்கு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது அப்படின்னு? சினிமா பயணம்னு எடுத்துட்டிங்கன்னா சார், அங்கேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு 6வது 7வது படிக்கும்போதே வந்து சினிமாவுக்குள்ளே போகணுங்கிறது வந்துருச்சு. எல்லோரும் காலேஜ் போகும்போது கட்டடிப்பாங்கம்பாங்க. நான்லாம் வந்து 4வது 5வது படிக்கும்போதே கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போன ஒரு ஆள். அப்படி வந்து சினிமா வந்து உடம்புக்குள்ளே ஊறி போச்சு. என்னமோ ஒரு பெரிய கிரேஸு. ஒரு தடவை வந்து ரேஷன் கடையில் போய் வீட்டுக்கு சர்க்கரையை வாங்கிட்டு ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடிகர் உசிலமணி வர்றார். ரிக்ஷாவில் வந்து நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறார். அவர் வாயையே பார்த்துக்கிட்டு காலையில் ரேஷன் கடையில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் சாயந்தரம் ஒரு ட்ரெயின் ஏறுற வரையும் அவர் கூட நின்றுருக்கேன். அப்படி ஒரு வெறி சினிமாவில். அந்த ஒரு கிலோ சர்க்கரை 1/2 கிலோ சர்க்கரை ஆயிடுச்சு. எடுத்து ஒரு வாயை போட்டு தின்னுக்கிட்டு அப்படியே நாள் முழுக்க சுற்றிட்டு அவர் ட்ரெயின் ஏற்றி விடுற வரையும்
ஒரு இதாகி போச்சு. அப்படி வந்து ஒரு பெரிய கடவுளாக நம்ம நடிகர்களை பார்த்த ஒரு காலகட்டம் 6வது 7வது படிக்கும்போதே சினிமா ஆசை வந்துருச்சு. ஒரு காலகட்டம் நெருங்கும்போது என்னுடைய அடுத்த ஸ்ட்ரீட்டு பக்கத்து தெரு டைரக்டர் பூபதி பாண்டியன், அப்போ அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறார். அப்போ ஒரு நான் 12வது படிக்கும்போது திரைப்பட கல்லூரி வந்து இப்போ செல்வமணி சார் வந்து பெருசாக ஜெயிச்சிருக்காரு. அடுத்து ஆர் உதயகுமார் சார் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. திரைப்பட கல்லூரிங்கிறது பெரிய இதாக இருக்குது. அப்போ அங்கே சேரணும் அப்படிங்கிறப்ப புத்தகம் வரும். அந்த புத்தகத்தில் திரைப்பட கல்லூரிய நாளை இயக்குனர்கள் மாணவர்கள்னு சொல்லி ஒரு பக்கம் ஒதுக்குவாங்க. அதில் அவங்களுடைய பயோடேட்டா வரும். அதை ஓப்பன் பண்ணால் பூபதி பாண்டியன் அப்படின்னு போட்டு பட்டுக்கோட்டைன்னு இருக்குது. நம்ம ஊரில் யார் அப்படின்னு தேடி விசாரித்தா என் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கார். கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போய் வந்து அங்கே அந்த குடும்பத்தில் பழக ஆரம்பித்து அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் மாற ஆரம்பிக்கிறேன். படிக்கிற காலத்திலேயே நான் 12வது படிக்கும்போதே. அப்போயே அவர் ஊர்லேருந்து லீவில் வந்தார்னா அவர் கூடவே தெரிகிறது, அவருடைய கதை பேசுகிறது. அவர் என்னை வந்து வார்த்தை எடுக்கிறார், வா நான் படம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அப்போ சொல்லுவாங்கள்ல, உதவி இயக்குனர்களாக போனால் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், ஆஃபீஸாக போய் நிற்கணும், யாரும் பெருசாக வாய்ப்பு தர மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம் வருது. அப்போ ரைட், நமக்கு ஒரு இயக்குனர் இருக்கார், இவர் என்றைக்கு டைரக்டர் ஆகிறாரோ அன்றைக்கி நம்ம விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 7 வயசில் வந்த கனவு 12வது படிக்கும்போது 16 வயசில் ஏற்பட்ட பெருங்கனவு. நான் 26 வயசில் தான் சினிமாவுக்கு வர்றேன். ஏன்னா ஒரு பூபதி பாண்டியன் ஒரு படம் ஆரம்பித்து ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு தான் அவர் வந்து தேவதைகனின்னு ஒரு படம் வந்து ஒரு இயக்குனராக கமிட் ஆகிறார். கமிட் ஆனோன்னா ஊர்லேருந்து உதவி இயக்குனரான கார்டு வாங்கிட்டு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன் சென்னையில். நேரடியாக அந்த படத்தில் நான் பெரிய கஷ்டப்படலை. உதவி இயக்குனராக எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார், இயக்குனராகவும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எல்லா கஷ்டங்களும் நான் இயக்குனரானதுக்கு பின்னாடி எனக்கு கிடைச்சிச்சு. முரண். ஆமாம், இல்லை உல்ட்டாவாக இருக்கும். எல்லாமே எனக்கு வந்து இயக்குனரானதுக்கு பின்னாடி தான் நான் வந்து கஷ்டப்பட்டேன். இயக்குனரானதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டேன், ரொம்ப ஈஸியாக டைரக்டர் ஆகிட்டேன். கதையை தூக்கிட்டு அலைவோம்ல, அப்படின்னா நான் அலையவே இல்லை. அந்த கஷ்டங்களெல்லாம் அதுக்கப்புறம் கடந்து வந்திருக்கேன். காலம் வந்து ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துருக்கு. ஒருவேளை அந்த படம் வந்து நான் இப்போ நினப்பேன், வெற்றி பெறாமல் போனது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு. என்னென்னா அது ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தா அடுத்ததாக என்கிட்ட நல்ல கதைகள் இல்லை, நான் அடுத்த ஒரு இடத்துல எங்கேயாவது தேங்கி நின்றுருப்பேன். ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் முழுக்க கதைகள் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு கதை பண்ணுவேன், கரண்ட்டில் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு படம் வந்து ஜெயிக்கும், ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஒரு வெற்றி தான் இப்போ சார் எனக்கு தேவை. இப்போ எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சின்னா இன்னும் ஒரு 10 வருஷம் நான் தெம்பா ஓடக்கூடிய அளவுக்கு நான் வந்து கதைகள் உருவாக்கி வச்சுருக்கேன். இப்போ கரண்ட்டில் இருக்கிற திரைக்கதையை நல்லா பண்ணி பவுண்டடாகவே என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை நோக்கி தான் இப்போ ஒரு பயணம் போயிட்டுருக்கு. சூப்பர் சார். இயக்குனர் சுராஜ் அவர்கிட்டையும் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க. என்னுடைய முதல் இயக்குனர் பூபதி பாண்டியன் சார். அவர் பார்த்திபன் சார்ட்ட அசிஸ்டண்டாக இருந்து இயக்குனராக மாறினவர். அற்புதமான வசனகர்த்தா. ஒன்றுமே இல்லாத ஒரு காட்சியை வசனத்தால் அழகுபடுத்திடுவார். ஒரு வசனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு 1.5 பக்கத்தில் அழகாக ஒரு வார்த்தையில் அழகாக சொல்லிட்டு போயிடுவார். மிக அற்புதமான வசனகர்த்தா. நீங்கள் இந்த இடத்துல மைதிலி இருக்க சிவப்புக்கு அவர் நடந்து போனால் தெருவே மருதாணி போட்ட மாதிரி. கரெக்ட். உங்களை நீங்களும் அந்த வசனத்தில் கிங் அப்படிங்கிறது அந்த படத்தில் அங்கங்கே எல்லாமே அங்கேருந்து நமக்கு கிடைச்சது தான். அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்ததுனால கிடைச்ச ஒரு பயிற்சி. சுருக்கி கருத்தை பெருசாக சொல்கிறது, சின்ன வார்த்தைகளை திருக்குறள் மாதிரி சின்னதாக சுருக்கி பெருசாக சொல்லணும்டா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அடுத்ததாக சுந்தர்சி சார். எல்லாராலையும் நகைச்சுவை சிறப்பாக எழுதிட முடியும். சிறப்பாக எழுதுகிற எல்லா எழுத்தாளர்களும் நல்ல இயக்குனராக பரிணமிக்க முடியலை. நான் வியந்து போன நகைச்சுவை ரைட்டர்ஸு அவங்க டைரக்டராக வரும்போது தோத்துடுறாங்க அந்த படத்தில். கரெக்டாக அவங்களால எடுக்க முடியல. ஆனால் அந்த நகைச்சுவை எடுக்கிறது பெரிய கலை. அதில் வந்து பெரிய வித்தக்காரு சுந்தர்சி சாரும் கே எஸ் ரவிக்குமார் சாரும். வின்னர் படத்தில் வந்து இளநியை தூக்கி அதுகளை அடிக்கிறது இருக்க, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. அப்படியா? நடந்து கிராஸ் பண்ணி போவார், அப்படி தான் இருந்திருக்கு. பூபதி பாண்டியன் சார் தான் அதுக்கு வசனம். அந்த இளநீ கொலையை தூக்கி அடிக்கிறதுங்கிறது சுந்தர் சாரோட கிரியேஷன். அதுக்கு ஒரு டம்மி ரெடி பண்ணி இளநீ மாதிரியே ஒன்று தெர்மாக்கோலில் செய்ய சொல்லி அதை ரசித்து எடுக்கிறது ஒரு பெரிய கலை சார். அதே மாதிரி சுராஜ் சாரும் ரொம்ப அற்புதமான காமெடி சென்ஸ் உள்ள ஒரு இயக்குனர். அவர் கொஞ்சம் ஆக்ஷனாகவும் கொஞ்சம் காமெடியும் கலந்து இவங்க 2 பேர்கிட்டையும் மாறுபட்டு கொஞ்சம் ட்ராவல் ஆகி அவர் போவார். அப்புறம் வந்து அடுத்த பயணம் செஞ்ச இயக்குனர்கள் திண்டுக்கல் சாரதியாக இருக்கட்டும், அம்பாசமுத்திரம் அம்பானியாக இருக்கட்டும், இது எல்லாமே சார் சினிமாவில் மட்டும் வழக்கமாக வந்து இயற்கையாக வந்து ஒரு விதை எங்கே விழுகுதோ அங்கே தானே முளைக்கும். சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் விதைக்கிற ஒரு இடமா இருக்கும், முளைக்கிறது இன்னொரு இடமா இருக்கும். உண்மை, 100க்கு 100 உண்மை. அதான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இங்கே யாருக்கோ உழைப்போம், அங்கே சம்பளம் இருக்காது, மரியாதை இருக்காது, அவமானங்கள் இருக்கும். ஆனால் அங்கே ஒன்று விதைச்சிக்கிட்டே இருப்போம்ல, அது வேற ஒரு இடத்துல முளைக்கும். அப்படி நான் வந்து விதைச்ச சில அவமானப்பட்ட இடங்கள் தான் எனக்கு ஏவிஎம்முக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்துச்சு. இந்த இடத்துலேருந்து தான் அதுக்கான பாதை எனக்கு தெரிஞ்சுது. அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். ஒரு படமும் சரி, ஒரு இடமும் சரி. சூப்பராக சொன்னீங்க சார். சார் நீங்கள் வந்து இப்போது வின்னர் படம் சொல்லும்போது நீங்கள் நடிகர் வடிவேலு சார் அவரோட மூவிஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களையும் இணைஞ்சிருக்கிறீங்க.
வடிவேலு சார் அவர் அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி அப்படியே நம்மளுக்கும் அது தொத்திக்கும். அந்த ஒரு ஆளுமையிட்ட பணியாற்றிய அனுபவம், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பற்றியும் சொல்லுங்களேன். வடிவேலு அண்ணனை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்து வியந்து போய் மிகப்பெரிய ரசிகனாக இருந்து அவரோட வேலை செய்கிற முதல் படமாக தலைநகரம் படம் அமையுது. அதில் வந்து நான் இணை இயக்குனராகவும் நான் என்னுடைய நண்பர் மனோகர் 2 பேரும் தான் முழு ஸ்கிரிப்டும் பண்ணணும். அதில் வந்து நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு அந்த படத்தில் வேலை செய்கிறோம். ஒரு மாபெரும் நடிகனை பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட நெருங்குறோம். இந்த படம் முடியும் போதே நீங்கள் 2 பேரும் என் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மனோகர் வந்து ஒரு 4 வருஷம் அவரோட ட்ராவல் ஆனார். நான் ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆகிட்டேன். அப்படியே அவரோட ஒரு நீண்ட நெடிய ட்ராவல். வடிவேலு அண்ணன் சினிமாவில் பார்க்குற ஒரு முகம் இருக்குல்ல சார், சினிமா இல்லாத வேறு ஒரு முகம் இருக்குல்ல, ஒரு நார்மலாக. மாமன்னன் படம் பார்த்தீங்கன்னா அதில் வடிவேலு அண்ணன் ஒரு மனிதராக இருப்பார்ல, அதுதான் ஒரிஜினல் வடிவேல். ஓ, அவரோட நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்து நம்மளை சிரிக்க வச்சு கொண்டாடுற திரையில் பார்க்குற வடிவேல் நேரடியான வடிவேல் இல்லை. அவருடைய வேகம் பயங்கரமாக இருக்கும், மிரண்டு போயிடுவோம். ரெண்டாவது வந்து அவருக்கு என்னென்ன சார், நல்ல மெமரி பவர், நல்ல அப்சர்வேஷன். அவர்கிட்ட ஈஸியாக கிரகிச்சிருவார் எல்லாரையும். அப்படியே அவர் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்த மனிதர்களை வந்து அவர் மண்டையில் அப்படியே வந்து ஜூஸ் போட்டு வச்சுருக்கார். அவருக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து இப்போ வரையும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். பயங்கரமாக கிரகிச்சு மண்டைக்குள்ளே இருக்கும் சார். ஒரு படத்துக்காக டிஸ்கஷனில் உட்காருவோம், டைரக்டர் ஒரு கதை சொல்லிட்டு போயிடுவாங்க, அதில் ஒரு காமெடி ட்ராக்கில் வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிணம் எரிக்கிற ஒரு வெட்டியான், அந்த கேரக்டராக ஒரு பிறகுன்னு ஒரு படம் அப்படி வர்றாரு அப்படின்னா அவர் பார்த்த மனிதர்களை இறக்குவார். எங்கள் ஊரில் இப்படி ஒருத்தன் தான், அவன் இப்படி நிற்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு உருவத்தை கொடுத்து சார் ஒரு மொத்த காட்சிகளையும் சொல்லிடுவார் அவர். அதுக்கப்புறம் நமக்கு எழுதுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து நாங்கள்லாம் வந்து எதையுமே பிடிக்காம நிற்போம் தெரியுமில்ல அப்படின்னு பஸ்ஸில் நிற்பார் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரிஜினலாக அவர் ஊரில் இருந்த ஒரு ரெவடி. அவன் அப்படி தான் பண்ணுவான். அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஊரில் பெரிய வீராப்பா சுற்றிட்டு போலீஸ் வந்தவுடனே நேராக வந்து உங்கள் நண்பர்கள்ட்ட வந்து இங்கே பாரு, இப்போ போலீஸ் எப்படி மிரட்டி அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சீன் வச்சுருப்பார். திரும்பி வந்தால் இந்த ஆங்கிலேருந்து முதுகில் பார்த்தீங்கன்னா போலீஸை மிரட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே ஃப்ரண்டில் கேமரா வந்துச்சுன்னா போலீஸ்கிட்ட வந்து கெஞ்சுவார், சார் உங்கள் காலில் விழுகிறேன் சார் அப்படின்னு கை நீட்டி. அது எப்படி இருக்குன்னா இங்கேருந்து மரியாதையாக போயிடுங்கிற மாதிரியே இருக்கும். இதையும் ஒரிஜினலாக ஒரு ரெவடி அங்கே பண்ணியிருக்கார். இப்படி அவர் படங்களில் நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாமே ரியலாக மதுரை மண்ணில் வடிவேலு அண்ணன் பார்த்த மனிதர்கள் தான். எதுவுமே வந்து உருவாக்குனது இல்லை. அவர் வந்து படைச்சதாக ஒன்று சொன்னால் கூட அதை உள்ள அவங்க அந்த மனிதரை இறக்கிடுவார், அந்த உருவமாக அவர் மாறிடுவார். அப்படி தான் எல்லாமே. மாதவன் படம் அதில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாபுன்னு ஒரு கேரக்டர் பிச்சைக்காரனாக இருந்து கவுன்சிலராக மாறுவார். அந்த படங்கள் நான் செஞ்சேன். நான் கூட நடிச்சிருப்பேன். ஒரு சில படங்கள் அவர் கூட அப்படியே ட்ராவல் ஆகும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் ரொம்ப நம்மக்கிட்ட நெருங்கி போனார்னா நெருக்கமான மனிதர்கள்ட்ட இருந்தால் அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். சூப்பராக சொன்னீங்க சார். ஜிமிக்கி கமல் ப்ராஜெக்ட் எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? படங்கள்லாம் முடிச்சாச்சு, என் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பு, ஒரு மாபெரும் நடிகரை ஹீரோவை வச்சு நான் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்கள் நடந்து அந்த படத்தில் ஆரம்பிக்கிற சூழ்நிலை எனக்கு ஒரு பெரிய கார் விபத்து. அதில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன். அதில் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் இருந்து திரும்ப ரீஎன்ட்ரி ஆகி மறுபடியும் வாய்ப்புகளை தேடுறதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கிச்சு. நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நண்பர்களுடைய படம் டிஸ்கஷன், வேறு படங்களில் வேலை செய்கிறதுன்னு என்ன நான் மாற்றிக்குவேன். நம்ம டைரக்டர் ஆகிட்டோம், அதுக்காக திரும்ப இல்லை, அப்படி திரும்ப போய் உதவி இயக்குனராகவும் இணை இயக்குனராகவும் போய் அப்படியே வேலை செய்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய நண்பர், நாங்கள் சமகாலத்தில் வேலை செஞ்சோம் சுந்தர் சார்கிட்ட. அங்கேருந்து சுந்தர் சாருடைய சேனல்லேருந்து ஒருத்தர் வெளியில் வர்றாரு. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது புதுசாக பண்ணணும்னு அவங்க ஒரு கண்டென்ட் சொல்கிறாங்க. நீங்களாக யோசிச்சுட்டு வாங்க, வழக்கமான சீரியலாலாம் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு கண்டென்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப அப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். பண்ணும்போது மலையாளத்தில் ஒன்று ஹிட் ஆச்சு ஒரு இது. அது நான் அடிக்கடி நான் பார்ப்பேன். அது எனக்கு ரிசம்பிளன்ஸ் ஆச்சு. அதை வச்சு நான் உடனே சொன்னேன், இது மாதிரி வந்து ஒரு சீரியல்னால் இன்றைக்கி இப்படி போகும், இங்கே ஒரு பிரேக் விடுவோம், அடுத்த நாள் ஃபாலோ பண்ணுவோம், ஒரு 10 எபிசோட் நம்ம பார்க்கலன்னா கதை புரியாது, இப்படி இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம ஹியூமர் பண்ணுவோம், நகைச்சுவையாக, முழுக்க நகைச்சுவையாக ஒன்று பண்ணுவோம், இது வரையும் யாரும் பண்ணல. அப்போ என்னைக்கு பார்த்தாலும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும்னா அன்னைக்கு நடக்கிற கதை அன்னைக்கே முடிஞ்சிடணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த பேஸ் அப்படியே இருக்கும், அந்த கதைகள் இருக்கும், அந்த குடும்பத்தோட தொடர்ச்சி இருக்கும். ஆனால் காட்சிகள் அன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கே முடிஞ்சிடும். இதோட தொடர்ச்சியாக 2வது நாள் இருக்காது. இப்படி ஒரு 110 எபிசோட் சார். முழுக்க சினிமாவில் நடிக்கிற யாருமே சீரியல் ஆர்டிஸ்ட் கிடையாது. லிவிங்ஸ்டன், வையாபுரி, பாவா லட்சுமணன், இப்படின்னு சினிமாவில் நம்ம பார்த்த முகங்களை கொண்டு வந்து முதல் முறையாக சின்ன திரையில் இறக்குறோம். கிட்டத்தட்ட வந்து நமக்கு இது வெப் சீரிஸ் மாதிரி தான். அதை வந்து ஒரு காமெடி சீரீஸாக வந்து அன்றைக்கே நாங்கள் வந்து 2019 பெரிய ஹிட்டு. அன்றைக்கி அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருக்கார், நிறைய சீரியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய முதல் பயணத்தில் நான் இருந்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை.
சூப்பர் சார். திண்டுக்கல் சாரதி அம்பாசமுத்திரம் அம்பானி, நடிகர் கருணாஸ் அவர் கூட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? கருணாசனனை பொறுத்தவரை என்னென்னா சார், நகைச்சுவை நடிகன்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகன். ரொம்ப சீரியஸான மனிதர்கள் வந்து என்னைக்காவது பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாழ்நாள் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம், அப்படி இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே சிரிக்க வச்சிட்டு இருக்க பெரிய ஆட்களுக்கு பின்னாடி பெரும் சோகம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். கருணாசனும் ரொம்ப சீரியஸான மனிதருடைய தாட்டு, நண்பர்கள், பழக்க வழக்கம் எல்லாமே மிகப்பெரிய நெட்வொர்க்கில் உள்ள ஒருத்தர். அவர் எப்படி காமெடிக்குள்ளே வந்தாருன்னு எனக்கு தெரியாது. காமெடியை தாண்டி மிகப்பெரிய குணச்சித்திர நடிகர். அவருடைய பயணம் வந்து அந்த 2 படமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவர் ப்ரொடியூசருங்கிற பாரத்தையும் சுமந்தார். வலி எதுவும் முகத்தில் தெரியாத அளவுக்கு அந்த 2 படங்கள்லையும் அவர் மிக சிறப்பாக நடித்து அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கினார். அவர் பெரிய நடிகன் சார். அவர் சார், சினிமாவில் பொறுமை எவ்வளோ அவசியம்? வருடங்கள் ஓடுது, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகலை, ஃபைனான்ஷியல் சர்வைவல் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நான் வந்து உதவி இயக்குனர் ஆனதுலேருந்து இயக்குனராகிற வரையும் நான் வந்து ராஜா மாதிரி தான். அசிஸ்டன்ட் இருந்த காலகட்டத்திலே காரில் போய் கதை சொன்னவனா. ஆனால் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறோம். அதுக்கு பெருந்துணையாக இருந்தது குடும்பம், நண்பர்கள் பெருந்துணையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சும்மா இல்லை. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் வந்து முதன்மை இணை இயக்குனராகவும் அசோசியேட்டாகவும் டிஸ்கஷனும் இந்த ஜிமிக்கி கமல் மாதிரியான ப்ராஜெக்டாகவும் நம்ம சர்வைவலுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் காலங்கள் வந்து அப்படி போச்சு. அதை தாண்டி நம்ம வந்து கதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கதை பண்ணுவோம், ஒரு ஹீரோவை நோக்கி போவோம், ஒரு கதை பண்ணுவோம், ஒரு ஹீரோ நோக்கி போவோம். அதனால் அந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து பெரிய வழியாக தெரியலை, தூரமாக தெரியலை. சூப்பர் சார். அப்கமிங்கில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன சார்? என் கைக்கு வந்து என்னை விட்டு போன படங்கள் நிறைய. அப்படி நான் ஹீரோக்கள் கூடயே ட்ராவல் ஆகிட்டேன். சின்ன பட்ஜெட்டுக்குள்ளேங்கிற ஏரியாக்குள்ளே நான் வரல. அப்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் தான் உணர்றேன், ரைட்டு அந்த பெரிய படங்கள் பண்ண வேண்டியதை நம்ம பொறுமையாக பண்ணுவோம். ஆனால் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன படங்களுக்கு இப்போ மரியாதை இருக்குது. இன்றைக்கி சினிமாவுக்கு நிறைய மாறி இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி கண்டென்ட் தான். இன்றைக்கி வந்து கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா படம் போய் சேர்ந்துடும். சேர்க்க வைக்கிறதுக்கான இதுவாக இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஆரம்பித்து நிறைய சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அப்போ அந்த ரூட்டில் அது போயிடும். அப்படிங்கிறப்ப நீ கண்டென்ட் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சின்ன பட்ஜெட்டாக ஒன்று ஐடியா பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நான் பேசிக்காக ஃபுட்பால் பிளேயர். அப்போ வந்து நான் வந்து ஃபுட்பால் சார்ந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸு கதைகளுக்கு எப்போவுமே பெரிய மரியாதை உண்டு. அதை சரியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றியை போய் கொண்டு வந்து சேர்க்கும். வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், டங்கலாக இருக்கட்டும், லகானா இருக்கட்டும், எல்லாமே. அப்படிங்கிறப்ப அந்த கிராமத்தை வச்சு ஒரு ஃபுட்பால் வந்து யாரும் இன்னும் சொல்லலை. சிட்டிக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இப்போ வில்லேஜில் யாரும் சொல்லவே இல்லை. அப்போ கிராமத்தில் 7 பேர் விளையாடுற ஒரு விளையாட்டு ஃபுட்பாலாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த வாழ்வியல் சார்ந்து இருக்குது. அந்த ஃபுட்பாலுங்கிறது அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு எப்படி துணையாக இருந்துச்சுங்கிறது தஞ்சை மாவட்டத்தினுடைய தென்பகுதியில் இன்றைக்கும் இருக்குது. அது கலாச்சாரமாகவே இருக்குது. அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதை சமீபத்தில் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் போய் ஒரு தயாரிப்பாளர் சொன்னோம். முதல் தயாரிப்பாளருக்கே பிடிச்சி போச்சு. கேட்டு ஒரு சின்ன பட்ஜெட் தான் ஐடியா பண்ணோம். அவர் கதையை கேட்டு அதை வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக மாற்றிட்டார். இப்போ அதில் ஹீரோவாக வந்து பரத் சார் பண்ணுறாரு. அப்புறம் ஜெய்பி வில்லன் தமிழ் சார் வில்லனாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அதில் ஒரு பெரிய கேரக்டர் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கான பேசிக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அக்டோபரில் படப்பிடிப்பு போகிற மாதிரி ஆயத்தமாகிட்டு இருக்கோம். இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் கிட்டத்தட்ட முதல் படம். இந்த படத்திலேருந்து என்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் சார். நிச்சயமாக, கண்டிப்பாக, வாழ்த்துக்களும் கூட. இந்த பயணத்தில் சார் ஆசை, இந்த கனவுக்குள்ளே வந்து இன்னைய வரைக்கும் எனக்கு முதுகெலும்பாக இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிற பெயர்கள்? முதல்ல வந்து எங்கள் அம்மா சார். ஏன்னா குடும்பத்துடைய மூத்த பையன். நம்ம வந்து சினிமா கிளம்பி வந்துட்டோம். ஒரு நாள் கூட எனக்கு இவ்வளோ பணம் அனுப்பு, எனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு என்கிட்ட கேட்டதில்லை. அவங்க சமாளிச்சுக்குவாங்க. நானாக ஏதாவது பண்ணாதான் உண்டு. அப்படி வந்து நம்மளை எந்த வகையிலையும் தொந்தரவு செய்யாத ஒரு பெரிய ஜீவன் எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி. அப்போ இவ்வளோ கதைகள் பண்ணுறதுக்கான பெருந்துணையாக இருந்தது. நம்மளை எந்த தொந்தரவும் செய்யாமல் அவங்களே குடும்பத்தை சமாளிச்சுக்குவாங்க. நம்மளை பெரிய தொந்தரவுகள் பண்ணாமல் இருக்கிறத வச்சு போட்டு அவங்களே சமாளித்து நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய. நான் இப்போ சம்பாதிச்ச பெரும் சொத்து என் நண்பர்கள் தான். அப்படி வந்து நிறைய இருக்காங்க. ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை விட்டுட்டோம்னா தப்பாயிடும். அந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் உறவுகளும் பெரும் நட்பு தான். அதில் வந்து ஆண் இருக்காங்க, பெண்ணாக இருக்காங்க, நிறைய இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து என்னை வந்து எங்கேயும் சோர்வடைய விடாமல் என்னை வந்து ஒரு கை பிடிச்சி விரல் பிடிச்சி என்னை இழுத்துக்கிட்டு சோர்ந்து போகிற நேரத்தில் இல்லை இப்படி இரு
அப்படின்னு நம்மளை வழிநடத்தி இதுவரையும் எந்த பெரிய கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் ஓடுறதுக்கு. ஏன்னா திரும்பி பார்க்கும்போது என் கூட வந்த ஆட்கள்லாம் காணும். என்னோட பயணத்தில் வந்த ஒரு சில பேரை தவிர அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே கூட தெரியலை. நான் ஒருத்தன் இப்போ வரையும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முழுக்க காரணம் வந்து இவங்க தான். இவங்க இல்லைன்னா நான் இல்லை. எப்போவுமே சார் ஜெயித்தவங்க பின்னாடி தான் போகும் சினிமா. தோற்றவங்களை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அங்கீகரிக்கும். இன்றைக்கி சினிமாவில் அப்பையிலேருந்து இப்போ வரையும் ஜெயிச்சு பெரிய லெவலில் இருக்கிற 80% இயக்குனர்கள் எல்லாமே முதல் படம் தோல்வி படம் தந்தவர்கள் தான். உண்மை. ஒரு தரம் ஒரு மேடையில் கூட கருப்பழனியப்பன் சார் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தார், தயவு செஞ்சு முதல் படம் தோற்று போன இயக்குனர் யாருன்னு தேடி பிடிச்சி அவனுக்கு அடுத்த படத்தை கொடுங்க தயாரிப்பாளர்கள்லாம். ஏன்னா வெறி பிடிச்சி அவன் தான் உட்காந்துருக்கான். ஜெயிச்சு ஆகணுங்கிற கட்டாயத்தில் நல்ல கதையோட என்ன தவறு செஞ்சவனு சரி பண்ணி ஒரு நல்ல கதையோட உட்காந்துருக்கான், அவனை தேடி பிடிச்சி படத்தை கொடுங்க அப்படின்னு கருப்பழனியப்பன் ஒரு மேடையில் சொன்னார். சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளர் கூட சொல்லியிருந்தார், ஒரு ஹீரோவுக்கு நான் டேட்டு வாங்கணும்னு நான் அந்த ஹீரோட்ட சொன்னது, ஒரு படம் ஃப்ளாப்பு கொடுத்த டைரக்டர் யாருன்னு லிஸ்ட் எடுத்து அதில் ஒருத்தனை கூட்டிகிட்டு வா, நான் கதை கேட்குறேன் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொன்னார். இந்த மாற்றம் வரணும். நிச்சயமாக புதிய இயக்குனர்கள் நிறைய நல்ல வலிமையோடு இருக்காங்க. அதை விட வலிமையாக தோற்று போன இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். ஒரு உத்வேகமான உரையாடலாக இருந்துச்சு. வானொலி நிலையம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.